சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அது என்ன அறிவிப்பு போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு மொத்தம் 5 வகைகளாக உள்ளன. மக்களின் பொருளாதார தகுதிக்கு ஏற்ப இந்த குடும்ப அட்டைகள் விநியோகிக்கப்படுகின்றன. தற்போது தமிழக அரசு ரேஷன் கார்டுக்கு ஒரு புதிய அப்டேட் வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் ஏழை எளிய மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதாவது அத்தியாவசிய பொருட்களான அரிசி, கோதுமை, பருப்பு ஆகிய பொருட்களை குறைந்த விலையில் மக்களுக்கு அரசு விநியோகம் செய்து வருகிறது. இந்த நிலையில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அல்லது புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிப்பவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் என்னென்ன ரேஷன் கார்டு புழக்கத்தில் இருக்கிறது என்பதை கட்டாயம் தெரிந்து வைத்திருப்பது அவசியம். பொதுமக்கள் என்ன ரேஷன் கார்டு வைத்திருக்கிறீர்கள், எந்த ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும் என்பது பற்றியும், அதன் அடிப்படையில் உங்களுக்கு ரேஷன் கார்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு ரேஷன் கடைகள் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும். அந்தியோதயா அன்ன யோஜனா என்கிற ஏஏஒய் கார்டு, இந்த வகை ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சம் 35 கிலோ அரிசி வரை விநியோகம் செய்யப்படுகிறது. சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருப்பவர்களாக கருதப்பட்டு அரசின் திட்டங்களிலும் இவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் தவிர, நியாய விலைக் கடையில் அரசு சார்பில் கொடுக்கப்படும் அனைத்து பொருட்களும் பெற தகுதியானவர்கள். முன்னுரிமை குடும்ப அட்டை என்கிற பிஹெச்எஸ் கார்டு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தினர் இந்த கார்டு உணவுப் பொருள் வழங்கல் துறை கொடுக்கும். இந்த கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் மானிய விலையில் கிடைக்கும். முன்னுரிமை இல்லாத குடும்பங்கள் என்பிஹெச்எஸ் கார்டுகளுக்கு பொருளாதாரத்தில் ஓரளவு பின்தங்கிய வகுப்பினர், இவர்களுக்கும் ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் மானிய விலையில் கிடைக்கும். ஆனால் பிஹெச்எஸ் அட்டையை வைத்திருப்பவர்களுடன் ஒப்பிடும்போது சலுகைகள் குறைவாகவே இருக்கும். சர்க்கரை விருப்ப அட்டை என்கிற என்பிஹெச்எஸ் என்கிற இந்த கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அரிசி, கோதுமை எல்லாம் கிடைக்காது. பொருளாதாரத்தில் முன்னேறியவர்கள் என்றால் இந்த கார்டை விருப்பமாக பெற்றுக்கொள்ளலாம். அரசின் பிற திட்டங்களில் மானியம் எல்லாம் கிடைக்காது. பொருளில்லா அட்டை என்கிற என்பிஹெச்என்சி என்கிற கார்டு பொருளாதாரத்தில் முன்னேறிய வகுப்பினர் இந்த கார்டு பெற்றுக்கொள்ளலாம். அடையாள ஆவணமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த ரேஷன் கார்டை வைத்திருப்பவர்கள் ரேஷன் விலைக்கடைகளில் எந்த பொருளும் வாங்க முடியாது. குறிப்பாக அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் நியாய விலைக் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் பெற விருப்பமில்லாத வசதியான குடும்ப அட்டைதாரர்கள் அத்தியாவசிய பொருட்கள் பெற விருப்பமில்லை எனில் தங்களின் உரிமத்தை விட்டுக் கொடுக்க ஏதுவாக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் கீழ் அந்த டிஎன்பிடிஎஸ் என்ற வெப்சைட்டில் மூலமாக தங்களது அட்டையின் உரிமத்தை விட்டுக் கொடுத்து பொருளில்லா ரேஷன் அட்டையாக மாற்றிக்கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது.